நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொளியோட சந்தித்திருக்கின்றோம். தற்பொழுது ஆட்சியில் என்ன நடக்கின்றது என்ற கேள்வி இருக்கின்றது. ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி சொல்லுகின்றார்கள், மஹிந்த பீட்டவோடு நாட்டை தூக்கி கொடுப்பதற்கோ இல்லாட்டி ஆட்சியை தூக்கி கொடுப்பதற்கோ நாங்கள் தயாராக இல்லை, அப்படி தூக்கி கொடுக்க முடியாது என்கின்ற விடயத்துல என்பிபி ஆட்சியாளர்கள் பெரும் சீற்றமான நிலையில் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்பிபியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி ஒருவர் பல்வேறுபட்ட கருத்துக்களை இது சார்ந்து சொல்லி இருக்கின்றார். மக்களின் வாக்குகளால மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என தெரிந்து தேசிய மக்கள் சக்தியிடம் ஆட்சியை தா என மஹிந்த தரப்பு கேட்டு நிற்கின்றது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஊடகங்களின் பதில்களுக்கு கேள்வி அளிக்கின்ற பொழுதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது, நாட்டை தங்களிடம் தருமாறு மஹிந்த தரப்பு கோருகிறது. இந்த அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வாக்களித்து ஜனநாயக ரீதியாக அமைந்த ஒரு அரசாங்கம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அவர்கள் இனி தேர்தலில் வெல்ல முடியாது என தெரிந்து கொண்டு நம்மிடம் ஆட்சியை கேட்கிறார்கள். தங்களுடைய அரசாங்கம் ஊழல்வாதிகளை கண்டிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் புதிய அரசியல் கலாச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றது. மக்களின் பணத்தை சூறையாடியவர்கள், ஆட்சிக்காக பல கொலைகளை செய்தவர்கள் இன்று மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு வருகின்றார்கள். இதனால அவர்கள் மீண்டும் மக்கள் வாக்குகளால் ஆட்சிக்கு வர முடியாது. அதனால நம்மிடம் பேசி ஆட்சி அதிகாரங்களை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் கேட்பதற்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அதிகாரங்களை அவர்களிடம் கையளிக்க மாட்டாது. மக்கள் இந்த ஆட்சியை விரும்புகின்றார்கள். எதிர்வரும் காலங்களில் தேசிய மக்கள் சக்தியை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்சியாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்கின்ற விடயத்தை இவர் சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம். இதையும் தாண்டி அரசாங்கத்திற்கு ஆசீர்வாதம் வழங்கிய சரத் பொன்சேகா என்கின்ற தலைப்புல செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது, ஊழல் அரசியல்வாதிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை நடைமுறைப்படுத்துகின்ற தற்போதைய அரசாங்கத்திற்கு தன்னுடைய ஆசீர்வாதங்களை வழங்குவதாக பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா சொல்லியிருக்கிறார். அரசாங்கத்தை கவிழ்க்கவோ ஏதேனும் குழப்பவோ அல்லது புதுசாக அமைப்போ முயற்சி எந்த ஒரு விடயம் இந்த அரசாங்கத்தை, அதாவது என்பிபி ஆட்சியை கவுக்க வேணும், இல்லாட்டி அவர்களை குளிர்க்க வேண்டும் என்று யாராவது சிவில் சமூகமாக இருக்கட்டும் இல்லாட்டி அமைப்புகளாக இருக்கட்டும் எந்த முயற்சி எடுத்தாலும் அது ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாது என்கின்ற விடயத்தை அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று நாட்டுக்கு தேவைப்படுகின்ற, அதாவது நாட்டை நேசிக்கின்ற ஒரு எதிர்கட்சியை தவிர தற்போது இருக்கின்ற எதிர்கட்சி ஒரு கேலி சித்திர எதிர்கட்சி என்ற விடயத்தை சரத் பொன்சேகா சொல்லி இருக்கின்றார். எத்தனையோ மேடைகள்ல எதிர்கட்சி தலைவரோடு கைகுலுக்கி வருகின்ற விடயத்தை நாம் இந்த இடத்துல சொல்லலாம். அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது இவ்வாறு சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். தற்போதைய அரசாங்கத்திற்கு மக்கள் 5 வருட காலத்துக்கு ஆணையை வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மக்களுடைய ஆணையை ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்க ஊழலற்ற ஸ்ரீலங்காவை கட்டியெழுப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதைவிட என்பிபி அரசாங்கத்தினுடைய பல்வேறுபட்ட திட்டங்கள் சார்ந்து சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கத்துல பார்க்க போனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய எப்படி அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய விசாரணைகள் நகருகின்றது, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பது சார்ந்தெல்லாம் புதிய புதிய தகவல்கள் வந்திருக்கின்றது. அதை நாங்கள் இன்னொரு காணொலியில பார்ப்பதற்காக காத்திருக்கிறோம். சரி, இப்படி இருக்கின்ற பொழுது ஏன் உதய கமன் சிறைக்கு பிணையில விடுதலை செய்வது தொடர்பிலாக அவருடைய விசாரணைகள் வந்திருக்கின்றது என்ற விடயங்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. இதையும் தாண்டி சொல்ல போனால் தற்பொழுது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம். அவர் யாருக்காக எந்த கட்சியில எப்பொழுது எப்படி பேசுவார் என்கின்ற தெரியாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் அண்மைய நாட்கள்ல எல்லோருக்குமே தெரியும், தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது சீமானை எவ்வாறு அவர் சார்ந்து இருக்கக்கூடிய விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் என்பது, அந்த நேரங்கள்ல மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவையும் எவ்வாறு சாடி பேசியிருந்தார் என்பது எல்லோருக்குமே தெரியும். பல இடங்கள்ல பகிரங்கமாக சொல்லி இருந்தார். மஹிந்தவுக்கு பின்னால போனி அப்படி இப்படியா நிறைய விடயம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தற்பொழுது மஹிந்தவனுடைய ஒரு மேடையில சொல்லி இருக்கின்றார், நான் சிங்களவனாக இருந்திருந்தால் மஹிந்தவுக்கு பின்னால் நின்றிருப்பேன் என்பது விடயத்தை சொல்லி மஹிந்த ராஜபக்சேனுடைய புகழாரத்தை பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதே மஹிந்த ராஜபக்ஷ கடந்த காலங்கள்ல தாயக பகுதியில நடந்த அந்த யுத்த குற்றச்சாட்டுகள், யுத்தம் சார்ந்து அந்த போர் சூழல் சார்ந்து சிந்திக்க வேண்டியவர்களாக நாம் பலர் இருக்கிறோம் என்பதை சொல்லுகின்ற பொழுது என்ன நடக்க போகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவுகளாக சந்திப்போம். வணக்கம்.